ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் மயிலை சேனல். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் வெல்லம் உடச்சி இந்தமாரி எடுத்து வச்சுக்கோங்க. திராட்சை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். முந்திரியும் நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கலாம். ஏலக்காய், நெய், 1/2 டம்ளர் பால். அரிசியை கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நல்லா களைஞ்சிக்கலாம். ஒரு முறை களைஞ்சி இருத்துட்டு அடுத்த தண்ணி நம்ம சக்கரை பொங்கலுக்கே சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான தண்ணி ஒரு 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். பாத்திரத்தை மூடிடலாம். இப்போ அடுப்பை நம்ம கொஞ்சம் தீயை குறைச்சிக்கிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுடலாம். இதை அப்படியே திராவிக்கிங்க, அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க, ஏன்னா பொங்கி வரும். இப்போ நம்ம பக்கத்து அடுப்பில் அந்த சக்கரை பொங்கலுக்கான வெல்லத்தை நம்ம அப்படியே லைட்டாக வடிகட்டுறதுக்காக துளியோண்டு தண்ணி வச்சு அந்த வெல்லத்தை அதில் போட்டுக்கிறோம். நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை அதில் போட்டுக்கிறோம். லைட்டாக பாவு மாரி வரும். அப்போ வடிகட்டிக்கிட்டோம்னா கல் மண் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிளியர் ஆகிடும், நல்லாயிடும். பதம் வர்றப்ப அதில் ஊற்றிக்கலாம். அப்படியே வடிகட்டி வச்சுக்கணும். அது உருகி வர கொஞ்சம் நாழி ஆகும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாவு அந்த வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் ஏலக்காய் பொடியும் இதிலே நான் சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் பொடி நான் ஜீனியில் நுணுக்கி மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். இதையும் சேர்த்து கலக்கிட்டோம்னா நம்ம வடிகட்டுறப்ப அந்த ஏலக்காயோட தோலும் இதில் வந்துடும். அதுக்காக தான். வெள்ளப்பாவை நம்ம அந்த வெள்ளம் கரையை விட்டதை இப்போ வடிகட்டிக்கிறோம். அதில் அப்படியே திராவி வேண்டியது. அந்த பாவை வடிகட்டின அந்த வெள்ளத்தை மாற்றிக்கிட்டு அப்படியே திராவ வேண்டியது. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும், புளியோண்டு. அந்த இனிப்பு அப்போ தான் நம்மளுக்கு தூக்கி காட்டும். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறோம். நெய் காஞ்சிடுச்சு. நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். நல்லா செவர விட்டுக்கலாம் முந்திரியை. பொங்கல் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டான பதம் வந்துட்டது, நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். திராட்சையை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்மளது எல்லாம் பொரிஞ்சிடுச்சிங்க. நம்ம சக்கரை பொங்கலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு, சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு. நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.